வணக்கம். தமிழகத்தின் மாணவர்கள், இளம் தலைமுறையினர் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைவார்கள், ஒரு காலத்தில் இந்தியாவையே ஆள முடியும் என்றெல்லாம் பேசிய நீங்கள், போதைப்பொருள் அல்லது வேறு சில திசை திருப்புதல்களுக்கு உள்ளாகி சிலர் வழி தவறி போயிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லுங்களேன். இது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல போதைப்பொருள் அப்படின்னப்போ ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இருந்தது, ஒரு பப்பு இல்லைன்னா ஒரு பெரிய பார்ட்டி அந்த மாதிரி இடத்துல இருந்ததெல்லாம் போக, இன்றைக்கு போதைப்பொருள் சர்வ சாதாரணமாக ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக அரசாங்கமும் சரி, அதுக்கு துணை புரிகிற மத்திய அரசாங்கமும் சரி, கண்டிப்பாக சேர்ந்து இணைந்து இதை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு அது ஃபியூச்சர் இந்தியா. ஸோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் போதைப் பொருளை விதைக்கணும், இல்லை ஒரு ஸ்டேட்டில் மட்டும் நீங்கள் போதைப் பொருளை விதைக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் இந்தியாவுக்கே நம்ம விதைக்கிறோம். ஏன்னா தமிழர்கள் ஒரு போதையினால் பாதிக்கப்படுறாங்கன்னா ஃபியூச்சர் இந்தியாவும் பாதிக்கப்படும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மனுஷங்கள் தான் எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி நம்ம இவங்க எங்கெங்க இருந்தாங்கன்னு பேசியிருக்கோம். உலகம் பூரா தமிழர்கள் வாணிபம் பண்ணியிருக்காங்கன்னு பேசியிருக்கோம். பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்கன்னு பேசியிருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நிறைய பேர். இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லாமல் நீங்கள் போதையை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த போதை அப்படின்ற பொருள் கண்டிப்பாக இரண்டு பக்கம் இருக்கிற அரசாங்கமும் மட்டுப்படுத்தணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இளைய சமுதாயம் பெரிதாக பாதிக்கும். இந்த போதை தவிர வலைதளங்களில் ஆபாச செயலிகள் நிறைய வந்துருச்சு. அது குறிப்பிட்ட சிலர் அதை விடுறாங்க, இது தமிழர்களை சீரழிப்பதற்காக செய்கிறார்கள் அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கு. இதை பற்றி உங்க கருத்து? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நம்மளுக்கு விருப்பம் இல்லையோ, நம்மளோட சமுதாயம் நம்ம பள்ளிக்கூடங்கள் எப்படி சொல்லிட்டு இருந்ததுன்னா, ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக மட்டும் எப்படி சொல்லியிருந்ததுன்னா, பிள்ளைங்களுக்கு மொபைல் போன் கொடுக்கக்கூடாது, 10th படிக்கிற மட்டும் மொபைல் போன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த பாடங்களே அதுதான். ஆனா கொரோனா என்ற பெரிய தொற்று நோய் வரப்போது என்ன ஆச்சுன்னா, காலங்கள்லாம் சூழ்நிலை மாற்றப்பட்டது. எந்த ஒரு ஆசிரியர் உங்க பிள்ளைங்களுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே ஆசிரியர் ஒரு பிள்ளைக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்க முடியாது அவங்களால அப்படின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அந்த சூழ்நிலை கொண்டு வரப்பட்ட போது என்ன ஆச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 40% ரொம்ப கீழ்த்தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த அடித்தட்ட மக்கள் 2 பேரும் வேலை செஞ்சாகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க போது இந்த பையனோ இந்த பொண்ணோ அந்த மொபைல் போன் வழியாக அந்த கல்வியை கற்றுக்கொண்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுவும் தன்னோட பெற்றோர்கள் இல்லாத பொழுது. ஏன்னா வேற வழி இல்லாம அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு செய்யணும். ஒரு வீட்டு வேலைக்கு செஞ்சாலும் சரி, ஒரு கூலி வேலைக்கு செஞ்சாலும் சரி, பேரண்ட்ஸ் வெளியே போகும் பொழுது கண்டிப்பா அந்த இணையதளம் மூலமாக அந்த கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலை யார் தவறா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியல. அந்த மொபைல் போன்ல இந்த ஆபாச செயலி ஆக்சுவலா இது எப்படின்னா, அழகா ஒரு சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஒரு விளையாட்டு மூலமா அந்த செயலியை கொண்டு வந்தாங்க. ஆன்லைன்ல ரம்மி விளையாடுங்கள், பணம் வெல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க, உடனே கோடீஸ்வரன். எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஒரு 500 ரூபாய் கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கலாமே அப்படி. அதே மாதிரி ஆன்லைன்ல ரம்மி விளையாடுங்க, ஒரு 2000 ரூபாய் வாங்குங்க. இந்த ஆன்லைன்ல ரம்மி விளையாடுங்க 2000 ரூபாய் வாங்குங்கன்னு சொல்றதே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஃபேஸா இருக்கு. நம்மளும் அந்த லெவலுக்கு வந்துடலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. இப்போ நம்ம யாரை நம்ம ஃப்ரண்ட்ல எடுக்கிறோம். இப்போ நான் என்னோட பாஸ், இவர் சிஓவா இருக்காரு, நான் நாளைக்கு சிஓவா இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தரும் ஒரு மேற்கோள் காட்டி தான் வாழ்க்கையில மூவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டி காட்டப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஓ இவங்களே வின் பண்ணுங்க, நம்ம வின் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில் அந்த செயலி உள்ள போனால், அந்த செயலியில் அந்த விளையாட்டுன்றது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் மித்த நேரங்கள்லாம் வர்றது இந்த ஆபாச செயலிகள். ஆபாச செயலி ஒரு வாட்டி 2 வாட்டி மனுஷனோட மனம்தான் ஏதாவது ஒரு இடத்துல அது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரப்போ அந்த பெண்ணோ அந்த பிள்ளையோ தவறான காலகட்டத்தில் மூவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த செயலியை கண்டிப்பா அரசாங்கம் அதற்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு அந்த செயலியை தடை செய்யணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை மக்கள் முன்னேறுவதற்கு, மாணவர்கள் முன்னேறுவதற்கு செய்கிறார். அதே நேரத்தில் இம்மாதிரியான செயலிகள் இங்கே இடம்பெறாதபடி ஏதாவது செய்திருக்கிறாரா, அதுக்கு தடை ஏதாவது போட்டிருக்காரா, அதை பற்றிய செய்திகள்? நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடியே இந்த செயலியை குறித்து, இந்த செயலியை நீக்குவது குறித்து, ஏன்னா இங்கே ஒரு முதலமைச்சராக சில காரியங்கள் பண்ண முடியாது. இவர் சில கவர்னரோட ஒப்புதல் பெறணும்.
கவர்னர்கிட்ட அந்த ஒப்புதலுக்காக ஒரு பரிந்துரைக்கப்பட்டது இந்த போட்டாரு ரொம்ப நாளா ஆன்லைன் ரம்மியை வந்து செயலியை நீக்கணும் அப்படின்ட்டு கவர்னர்கிட்ட பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அந்த பரிந்துரை ஏற்கப்படவில்லை. அந்த செயலி இன்றைய நாள் மூலம் இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் லைவ்ல தான் இருக்குது. அடுத்ததாக மத்திய அரசு வந்து இப்போ மக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, மத்திய அரசு வேண்டுமென்றே இந்த மாதிரி செயலியில் வைத்து தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு ஆளும் அரசையும் சீர்குலைக்க செய்கிறதோ அப்படின்றது மக்களோட ஐயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு செயலி அந்த ஸ்டேட்டுக்கு விரும்பலை, மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணிடுறது பெஸ்ட்டு தான். ஏன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க, இது எங்கள் ஸ்டேட்டுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி பார்த்தா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். ஃபாரினில் சொல்லியிருக்காங்க 14 வயசு பிள்ளைங்க மட்டும் நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஃபுல்லாக ஒரு கண்ட்ரி ஃபுல்லாகவே அப்படி இருக்குது. அப்போது ஒரு ஸ்டேட்டு தான் விரும்புது. அவங்கள வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணவே சொல்லவே இல்லை. இந்த ஸ்டேட்டில் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு பரிந்துரைக்கப்பட்டது. அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து செயலியை நீக்கியிருக்கலாம், இல்லை செயலியை தடை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் கொண்டு இருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்க போது மக்களுடைய ஐயப்பாடுகள் எப்படி இருக்குன்னா, இது வேண்டுமென்றே திணிக்கப்படுகிறதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர்கள் இந்த ஆட்சியை நீக்க வேண்டும், நம்ம விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ நாம் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸை உருவாக்குற தமிழகம் வந்து இந்த மாதிரி செயலிகள் மூலமாக பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களோடு அரசாங்கம் செயல்படுகிறதா என்ற மாதிரியான மக்களுக்கு பெரிய ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து அந்த தன்னுடைய மக்களை ஒரு அடுத்த லெவலுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிற அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு அப்போ வந்து ஒரு செயலி வந்து அந்த மக்களை சீர்குலைக்குது, அந்த குடும்ப சூழ்நிலையை சீர்குலைக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற அநேக பாலியல் வன்கொடுமைகள் எல்லாத்துக்குமே இந்த செயலியும் அந்த ட்ரக்ஸும் தான் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னப்போ வந்து அதை நீக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து சரியான சப்போர்ட் பண்ணலை அப்படின்னப்போ வந்து இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கும் எதிராக செயல்படுகிற காரியமோ என்பது பெரிய ஐயப்பாடாக. தமிழர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது இந்த செயலிகள் மூலமாக, செயலிகளை தடை செய்யாததன் மூலமாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்ற மாதிரி தான் மக்களோட ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடில் கவர்மெண்ட் வந்து மக்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பார்க்குது, ஒரு சைடில் மக்கள் வந்து பின்னோக்கி போகிறாங்க. இதுக்குண்டான காரணத்தை இதை நீக்குங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்குண்டான காரணங்கள் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னப்போ வந்து ஐயப்பாடு எப்படி தான் இருக்குது. ஏன்னா தமிழன் எங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நீங்கள் கேட்ட மாதிரி தமிழன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்திருக்கான், நாளைக்கு வந்து எங்கே இந்தியா ஃபுல்லாகவே அவன் ஆளுமைக்கு வந்துருவானோ அப்படின்ற ஐயப்பாட்டில் கூட இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எண்ணங்கள் இருக்குது. ஒரு அச்சத்தில் தமிழர்கள் இந்தியாவை ஆள வந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம்தான். இந்த செயல்கள் தடுக்கப்படாமல் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு என்ன ஆபத்துகள் விளையக்கூடும் என்று எண்ணுகிறீர்கள்? இந்த செயலி தடைப்படாமல் இதே மாதிரி கண்டினியூ ஆகினா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக குடும்ப சீர்குலைகளே வரும். அங்கங்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு சீர்குலை கண்டிப்பாக வரும். இதை வந்து மத்திய அரசு ஆளும் அரசு வந்து திட்டமிட்டே செய்கிறதா அப்படின்றதும் ஒரு பெரிய ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசு வந்து அந்த செயலியை நீக்குங்க அப்படின்ற ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த ரெக்வஸ்ட்டையும் எடுத்து இது மட்டும் ஒரு அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னப்போ வந்து இது வேண்டுமென்றே செய்யப்படுகிற காரியமா அப்படின்ற மாதிரி தோன்றுது. இவ்வளவு நேரமும் உங்களது மதிப்புமிகு நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.